கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேம். இந்த ஸ்கேமை பத்தி பேசாம ஐ திங்க் ஒரு வாரம் கூட முழுசா போகாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் புதுசா ஸ்கேம் வந்து கிளம்பி வந்துருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போற ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலா, யூபர். ஸோ இது ரெண்டுமே வந்து சென்னையில் அது மாதிரி நிறைய மெட்ரோ சிட்டிஸில் ஓடிட்டு இருக்கிற பைக்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இந்த ரெண்டல் கார்ஸ், பைக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஓலா, யூபர் அப்படிங்கிறது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி ஓலா கம்பெனி, யூபர் கம்பெனி இல்லை, பட் அதுக்கும் பின்னாடி நம்ம ஆளுங்க தான் இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மல் பாமர மக்கள் தான் அதுக்கு பின்னாடி இந்த அவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்க இந்த வீடியோ உங்ககிட்ட கிளியரா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க இன்கேஸ் இங்க இருந்து ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்க ஓலால கார் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த காரை நீங்க வந்து ஒருத்தருக்கு புக் பண்றீங்க. நீங்க வந்து ஒருத்தருக்கு ஓலாலயோ யூபர்லயோ வந்து புக் பண்றீங்க. அப்படி புக் பண்ணும்போது அந்த டிரைவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் அந்த டிரைவருக்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிரைவர் உங்களை கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் லாங் வர போறேன், 2 to 3 days உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன், என் ஃபேமிலி அப்படியே விட்டு வர முடியல, கொஞ்சம் காசு தேவைப்படுது சார், உங்களோட டோட்டல் அமௌண்ட்ல சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபேமிலி கொடுத்துட்டு வந்துடும், உங்களோட பேமெண்ட்டை லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, நம்மளா ஒன்று அவனுங்களா தேடி வரல, நம்மளா தான் தேடி போயிருக்கோம். ஓலால புக் பண்ணியிருக்கோம், யூபர்ல புக் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு டிரைவர் நமக்காக வரப்போறாரு, அவர் தானே கேட்கறாரு, கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நீங்க அவரோட பர்சனல் கூகுள் பே நம்பருக்கு அந்த அமௌண்ட் அனுப்பினீங்க. 2000, 3000, 4000 ஏதோ ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அப்புறம் உங்களுடைய ட்ரிப் வந்து கேன்சல் செய்யப்படும். கேன்சல் செய்யப்பட்ட அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓலாவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்படி ஓலா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிரைவருக்கு எந்தெந்த கேஒய்சி ரிலேட்டடாக அந்த ஓலாவில் புக் பண்ணியிருக்கோம் அந்த கேஒய்சி ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அங்கே கேஒய்சி டீடைல்ஸே பொய்யா இருந்தா, அந்த கேஒய்சி டீடைல்ஸே ஃபேக்காக இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் நடந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொய்டால ஒரு பர்டிகுலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இந்த சென்ஸ் நான் சொல்றது வந்து நார்மலாக போயிட்டு வர வண்டிங்களை வந்து பிளாக் பண்ணி பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா காரில் வந்து வந்திருக்காங்க. அவனோட காரை செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக உங்களுக்கும் எனக்கும் கவர்மெண்ட் கொடுத்தது ஒரு ஆதார் கார்டு தான், அது வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு. பட் ஆனால் அவனுங்கிட்ட 500 ஆதார் கார்டு இருந்திருக்கு. அந்த 500 ஆதார் கார்டும் ஃபேக்கான ஆதார் கார்டு. அண்ட் எல்லாத்துக்கு மேலே அவனுங்கிட்ட வந்து 21 ஃபோன் வந்து கனெக்ட் பண்ண மாட்டிருக்கு. ஸோ 21 ஃபோனில் 500 ஆதார் கார்டு வச்சு ஃபேக்கா யூபரில், ஓலாவில் வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி டிரைவர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது மூலியமாக இந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் புக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி கான்ஸ்கே பண்ணுங்கள், நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்த அப்புறம் அந்த பர்டிகுலர் டிரைவிங் வந்து ட்ரிப் வந்து கேன்சல் செய்யப்படும், உங்களோட அமௌண்ட் வந்து காணாமல் போயிடும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 45,000 50,000 வரைக்கும் ஆவரேஜாக பர் டே 45,000 சம்பாரிச்சிருக்கானுங்க. இந்த பெரிய ஸ்கேம் வந்து நொய்டால இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அப்கமிங் டேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இதுதான் ஷேர் பண்ண. இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.